கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஒரு விசேஷித்த நாள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். இன்றைக்கு நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்களும் ஆண்டவருக்காக இன்னைக்கு ஏதாவது செய்ய போகிறீங்க. ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க. ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு நடத்த போகிறீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கு செய்கிற விண்ணப்பம் தேவ சமூகத்தில் போய் எட்ட போகிறது. விசுவாசிங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ கண்ணீர் துடைக்கப்படும். ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20:6 உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். இந்த ஜீவாத்தின் தலைப்பு வருஷங்களை கூட்டுவார். வருஷங்களை கூட்டுவார். மரணம் உடனே உனக்கு வரப்போகிறது என்று அறிவிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் ஜெபித்த பொழுது கண்ணீரை கண்டு ஆண்டு சொல்கிறார், உன்னை குணமாக்குவேன், ஆயுசு நாட்களை நான் கூட்டுவேன், 15 வருடம் கூட்டுவேன். நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் முடிந்தது, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் கூடும். குடும்பத்தில் எல்லாரோட ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் கூட்டுவார். வருஷங்களை கூட்டுவார். ஆண்டவரால் முடியும். ஏன் கூட்டுறாரு? ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம எதையை செய்வதற்காக. ஒரு தேவ மனிதன் ஒரு விபத்தில் சிக்கொண்ட பொழுது அதில் அவர் காப்பாற்றப்பட்டார். அது பயங்கர கொடிய விபத்து. ஆண்டவர் பேசினார், ஏன் உன்னை காப்பாற்றினன்னு தெரியுமா? இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியம் உண்டு. தேசத்தில் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. அதனால தான் நான் உன்னை காப்பாற்றி வச்சேன். அதனால தான் உன்னுடைய ஆயுசு நாட்களை, வாழ்நாட்களை கூட்டும்படிக்கு மரணக்கட்டை மாற்றினேன். எவ்வளோ பெரிய தேவன்! உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார் ஆண்டவர். இன்னைக்கு அர்ப்பணிங்க. என் வாழ்க்கையில் இனி உள்ள நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிற நாட்கள், என்னை சுகமாக்கி மேன்மை வைக்கிற நாட்கள், தற்கொலை எண்ணத்தை மாற்றி என்னை வாழ வைக்கிற இனி உள்ள நாட்கள் ஆண்டவருக்காக. எதையாவது இயேசப்பாவுக்கு நான் செய்வேன். சாட்சியாக இருப்பேன். ஆண்டவருக்காக ஆத்மாதாயம் செய்வேன், ஜெபிப்பேன், ஊழியம் செய்வேன். நான் ஆராதிக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பாவ வாழ்க்கையை நான் என்னை விட்டு அகற்றி போடுவேன். பரிசுத்த ஜீவிதம் பண்ணுவேன். என்னுடைய சாட்சி அநேகரை கர்த்தருக்குள் நடத்தும். அப்படின்னு அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வருஷங்களை, நாட்களை ஆண்டவர் கூட்டப் போகிறார். கண்டிப்பாக கூட்டப் போகிறார். என்ன சொல்ல இருக்கலாம், இனி வாழ முடியாதுன்னு இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் நாட்களை, உங்கள் வருஷங்களை, ஆயுசு நாட்களை கூட்டப் போகிறார். ஏசப்பா செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். இசைக்கா வாழ்க்கையில் செய்ததை இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்டு ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மால முடியும். உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் பெரியவர். வருஷங்களை கூட்டுவீராக, நாட்களை கூட்டுவீராக. மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும். மரண பயம் விலகட்டும். தற்கொலை எண்ணங்கள் விலகட்டும். நீர் அப்படி செய்தி நன்றி. ஆண்டவரே, தொழில் வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகளோடு கூட எக்ஸாமில் நல்ல மார்க்கு கிடைக்கட்டும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், உயர்வு கிடைக்கட்டும். வர வேண்டிய நன்மைகள் அனைத்தும் எல்லாருக்கும் வரட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.